வணக்கம். நம்ம வாழ்க்கையில மனசுல இருந்து வர்ற பக்திக்கும், மத்தவங்க பார்க்கணும்னு செய்யற பக்திக்கும் என்ன வித்தியாசம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம மலைப்பிரசங்கத்தோட ஒரு முக்கியமான பகுதியான மத்தேயு 6வது அதிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல உண்மையான பக்தி அப்படின்னா என்ன? கவலையே இல்லாம ஒரு வாழ்க்கை எப்படி வாழறதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. வாங்க உள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? எதுக்கு நம்ம இவ்ளோ கவலைப்படுறோம்? நம்மளோட எதிர்காலம், நம்ம தேவைகள், வாழ்க்கையில எதுவுமே நிச்சயம் இல்லையேன்னு ஒரு பதட்டம். நம்மகிட்ட போதுமான அளவுக்கு எதுவும் இல்லையோன்னு ஒரு பயம். ஏன் அப்படி? இந்த கேள்விக்கு ஒரு ஆழமான பதில மத்தேயு அதிகாரம் 6 நமக்கு கொடுக்குது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சரி, இந்த அதிகாரத்தோட முதல் பகுதியே உண்மையான பக்திக்கும் வெளிவேஷத்துக்காக செய்யற பக்திக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் அலசுது. இது வெறும் சடங்குகள் பத்தினது இல்ல. நம்ம மனசோட நோக்கம் என்ன அப்படிங்கறது தான் முக்கியம். மத்தவங்க கை தட்டணும்னு செய்யறோமா இல்ல உண்மையாவே கடவுளுக்காக செய்யறோமா, இந்த வேறுபாட்டை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதோட அடிப்படை கொள்கை ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அதாவது நாம ரகசியமா செய்யற நல்ல காரியங்களுக்கு பகிரங்கமா வெகுமதி கிடைக்கும். மத்தவங்க முன்னாடி பாராட்டு வாங்குறத விட யாருக்கும் தெரியாம கடவுளுக்கு மட்டும் தெரியற மாதிரி செய்யறதுக்கு தான் உண்மையான மதிப்பு இருக்கு. இந்த ஒரு ஐடியா தான் அடுத்து வர எல்லா விஷயங்களுக்கும் அடித்தளமா அமைய போகுது. அப்போ இந்த நேர்மைங்கிற கொள்கைய தர்மம், ஜபம், உபவாசம் இந்த 3 முக்கியமான பக்தி செயல்கள்ல எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க. முத உதாரணம் தர்மம் செய்யறது. 4 பேர் பார்க்கணும், பாராட்டணும்னு கொடுத்தா அது வெறும் நடிப்பு தான். ஆனா யாருக்கும் தெரியாம அமைதியா நேர்மையா கொடுக்கறது தான் சிறந்ததுன்னு சொல்லப்படுது. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளோ ஆழமான கருத்து பாத்தீங்களா? நம்ம நோக்கம்தான் இங்க முக்கியம். அடுத்தது ஜபம். தெருவுல நின்னு எல்லாரும் பார்க்கணும்னு சத்தமா ஜபம் செய்யறதை விட உங்க ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு தனியா கடவுள்கிட்ட பேசுறது தான் உண்மையான ஜபம்னு சொல்லப்படுது. இது மத்தவங்களுக்கு காட்டிக்கொள்ற ஒரு விஷயம் இல்ல, கடவுளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பர்சனல் கனெக்ஷன். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உண்மையான ஜெபம் எப்படி இருக்கணும்னு இன்னும் ஆழமா சொல்லுது. மணிக்கணக்கா பேசுறதுலயோ வார்த்தைகளை அடுக்கிறதுலயும் விஷயம் இல்ல. நம்ம ஜெபத்தோட தரம், அதுல இருக்கிற நேர்மை தான் முக்கியம். ஏன்னா நாம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம தேவைகள் என்னன்னு கடவுளுக்கு தெரியும். இங்க கொடுத்திருக்கிற கர்த்தரின் ஜெபம் சும்மா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற ஒரு மந்திரம் கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் ஜெபத்துக்கான ஒரு மாடர்ன். பாருங்க, கடவுளை துதிக்கிறதுல ஆரம்பிச்சு அவரோட சித்தம் நடக்கணும்னு சொல்றது, நம்ம அன்றாட தேவைகளை கேட்கறது, பாவ மன்னிப்பு கேட்கறது, சோதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்கறதுன்னு எல்லாமே இதுக்குள்ள அடங்கியிருக்கு. முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்த ஜெபத்தோட ஒரு கண்டிஷனும் வருது. அது என்னன்னா, நாம மத்தவங்கள மன்னிக்கணும். கடவுள்கிட்ட இருந்து நமக்கு மன்னிப்பு கிடைக்கணும்னா முதல்ல நாம மத்தவங்கள மன்னிக்க தயாரா இருக்கணும். நம்ம மன்னிக்கிற மனசு தான் நமக்கான மன்னிப்பு கொண்டு வரும். இந்த 3 விஷயங்கள்ல கடைசியா உபவாசம். இங்கேயும் அதே கான்செப்ட் தான். மத்தவங்க பார்த்து ஐயோ பாவம் சொல்லணும்னு முகத்தை சோகமா வச்சுக்கிறத விட யாருக்கும் தெரியாம கடவுளுக்கு மட்டும் தெரியற மாதிரி நேர்மையா உபவாசம் இருக்கிறது தான் உண்மையான பக்தின்னு திரும்பவும் வலியுறுத்தப்படுது. சரி, இப்ப நம்மளோட வெளிப்படையான செயல்கள்ல இருந்து நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயத்துக்கு வருவோம். நம்ம இதயத்தோட பொக்கிஷம் எங்க இருக்கு? நம்மளோட மதிப்பு, கவனம், அன்பு இதெல்லாம் நாம எது மேல வச்சிருக்கோம்? இந்த கேள்வி ரொம்ப ஆழமானது. இந்த ஸ்லைடு இத சூப்பரா விளக்குது பாருங்க. இந்த உலகத்துல நாம சேர்க்கிற சொத்து, பணம் எல்லாம் தற்காலிகமானது. பூச்சி அரிச்சிடும், துருப்புடிச்சிடும், திருடன் கூட திருடிட்டு போயிடலாம். ஆனா பரலோகத்துல நாம சேர்க்கிற ஆன்மீக பொக்கிஷம், அதாவது நம்ம நல்ல செயல்கள், அன்பு, பக்தி எப்பவுமே நிரந்தரமா பாதுகாப்பா இருக்கும். உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க இதயமும் இருக்கும். ரொம்ப ஆழமான ஒரு வரி இல்லையா? இது நம்மளோட முன்னுரிமைகளை நம்ம மனசோட நேரடியா இணைக்குது. நாம பணத்தை தான் பெருசா நினைக்கிறோமா இல்ல கடவுளை பெருசா நினைக்கிறோமா? நம்ம இதயம் அதுக்கேத்த மாதிரி தான் செயல்படும். சிம்பிளா சொன்னா நம்ம எதை தேடுறோமோ அதுவா தான் நாம மாறுவோம். இது ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒருத்தரால ஒரே நேரத்துல கடவுளுக்கும் சேவை செஞ்சுக்கிட்டு பணத்துக்கும் சேவை செய்ய முடியாது. ஏன்னா ரெண்டுமே நேர் எதிரான முன்னுரிமைகள். நம்ம எஜமான் கடவுளா இல்ல பணமான்னு நாம தான் ஒரு முடிவெடுக்கணும். நம்ம முன்னுரிமைகளை சரியா அமைச்சுக்கிட்டா அதோட விளைவு என்ன தெரியுமா? நம்ம அன்றாட தேவைகளை பற்றிய கவலையிலிருந்து முழுமையான விடுதலை. இதுதான் இந்த அதிகாரத்தோட உச்சகட்டமான போதனை. கவலைப்படாம இருக்கிறது எப்படி சாத்தியம்? அதுக்கு தான் இங்க ஒரு அழகான உதாரணம் சொல்லப்படுது. ஆகாயத்துல பறக்கிற பறவைகளை பாருங்க. அதுங்க விதைக்கிறதும் இல்ல, அறுவடை செய்யறதும் இல்ல. காட்டுல பூத்திருக்கிற பூக்களை பாருங்க. அதுங்க உழைக்கிறதும் இல்ல, நூல் நூற்கிறதும் இல்ல. ஆனாலும் கடவுள் அதை எவ்வளவு அழகா பாத்துக்கிறார்.
அவைகளை விட நீங்க ரொம்ப மேலானவங்க இல்லையா? இந்த ஒரு நேரடி கேள்வி நம்ம மனசுல ஆழமா பதியணும். அந்த பறவைகளையும் பூக்களையும் விட நம்ம மதிப்பு ரொம்ப அதிகம். அதனால நமக்கான தேவைகளை கடவுள் கண்டிப்பா பார்த்து பாருங்கிற நம்பிக்கையே இது கொடுக்குது. ஓகே, இது வரைக்கும் நாம பார்த்த உண்மையான பக்தி, இதயத்தோட பொக்கிஷம், கவலையற்ற நம்பிக்கை, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அர்த்தமுள்ள கவலையற்ற ஒரு வாழ்க்கைக்கான கடைசி கொள்கை என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் மத்தேயு 6ஓட மையக் கருத்து. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, மத்ததெல்லாம் உங்களுக்கு தானா கிடைக்கும். நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கும் அன்றாட தேவைகளுக்கும் மத்தியில உள்ள அந்த போராட்டத்துக்கான தீர்வு இதுதான். உங்க முன்னுரிமையை கடவுளுக்கு கொடுங்க, மத்த எல்லா விஷயமும் அதனதன் இடத்துல சரியா அமையும். சுருக்கமா சொல்லணும்னா இந்த அதிகாரத்திலிருந்து நாம கத்துக்கிட்ட விஷயங்கள் இதுதான். யாருக்கும் தெரியாம கொடுங்க, மனசார ஜெபம் பண்ணுங்க, மத்தவங்கள மன்னிங்க, நிரந்தரமான விஷயங்களுக்கு மதிப்பு கொடுங்க, கடவுள் பார்த்து பாருன்னு நம்புங்க, கவலைப்படாதீங்க, முக்கியமா தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு உங்களோட உண்மையான முன்னுரிமை எது? இந்த போதனைகள் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு பொருந்துன்னு யோசிச்சு பாருங்க. உங்க இதயத்தோட பொக்கிஷம் நிஜமாவே எங்க இருக்கு?